ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஹாட் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சத்தான சுவையான கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நல்ல சத்தான கொத்தவரங்காய் பொரியல் செய்ய 1/4 கிலோ அளவுக்கு கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து வேக விட்டுருங்க. நல்லா வேக விடக்கூடாது, கொஞ்சம் வெந்தால் போதும். ஒரு 2 கொதி கொதிச்சு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் எடுத்து தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுடுங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வதக்கியாச்சு. காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். கொத்தவரங்காய் பொரியல் நிறைய பேர் செய்யறதே இல்லை. ஏன்னு கேட்டால் கசக்குதுன்னு சொல்றாங்க. கசக்கவே கசக்காது, ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நிறைய சத்துக்கள் நிறைந்தது. தேவைக்கேற்ப உப்பு போட்டுங்க. வதங்கினதுக்கு அப்புறம் வேக வச்ச கொத்தவரங்காய் இதுல சேர்த்து வதக்கிக்கலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு இதுல போலிக் ஆசிட்ன்ற அமிலம் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கடி செய்து கொடுங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தேங்காயில சீரகம் போட்டு துருவனது போல மிக்சியில நான் போட்டு எடுத்திருக்கேன். நீங்க துருவியும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வதக்கி விட்டுருங்க. எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது தான் இந்த கொத்தவரங்காய். இந்த பொரியல்ல தேங்காய் பூவெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. கொத்தவரங்காயில இருக்க நீர் சத்து, நார் சத்து எல்லாமே இந்த வெயில் காலங்களுக்கு நமக்கு நல்லதுதான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சத்தான பொரியல் ரெடி. நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.